ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 291வது நாமாவளியாக ஓம் சந்தோமயாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி வேத ரூபமாய் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இறைவன் சர்வஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர், அணுவுக்கு அணுவாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அவருடைய இலக்கணங்கள்லாம் பார்த்தோம். இதில் வேதமயம் அப்படின்றது என்ன விசேஷம் அப்படின்னா, சந்தஸ் அப்படின்னாலே வேதம், வேத பாடம், விருத்தம், இதுக்கெல்லாம் சந்தஸ்ன்னு ஒரு சப்தம் குறிக்கும். அப்படி இறைவன் வேத மந்திர ரூபமாக இருக்கார். வேதம் அப்படின்றது சப்த வடிவம், இசை வடிவமாக அந்த இறை சக்தியினுடைய விளக்கங்கள் எல்லாம் இருக்கக்கூடியது வேத மந்திரங்கள். இந்த வேத மந்திரம்தான் எல்லா சாஸ்திரங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது. வித்துன்ற இதிலேருந்து வந்ததால் தான் வேதம்னே வந்தது. அப்போ எல்லா சாஸ்திரங்களுக்கும் வித்தாக இருக்கக்கூடியது வேதம். வேதத்துக்கு அறிவு நூல் அப்படின்னே பேர். அப்படி உயர்ந்த நூல்கள் அப்படின்றது வேதத்தை குறிக்கக்கூடியது, உயர் தன்மையை கொடுக்கக்கூடியது வேதம். அப்பேற்பட்ட அந்த வேத ரூபமாக இருக்கார். அருணகிரிநாத சுவாமிகள் வர்ணிக்கும் பொழுது நாதவிந்து கலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம அப்படின்னு வர்ணிப்பார். அப்போ இதில் வேத மந்திர ஸ்வரூபமாக இருக்கார் அப்படின்னா அறிவு நூலாக இருக்கார். அந்த அறிவு நூல் தான் அனைத்துக்கும் ஆதாரம். வள்ளுவ பெருந்தகை சொல்லும் பொழுது விலங்கொடு மக்கள் அணையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படின்றார். சிறந்த நூல்களை எல்லாம் படிக்காதவர்கள் பெரிய பெரிய வாய் இருந்தாலும் விலங்குகளெல்லாம் வாயில்லா பிராணின்னு தான் சொல்லுவோம். அப்போ மனிதனுக்கு வாய் இருக்கிறதால மட்டும் வாயுள்ள பிராணி கிடையாது. அந்த வாயால் நல்லதை பேசணும், நல்லதை படிக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தாதவர்கள் அந்த வாயில்லா பிராணின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விலங்குக்கு சமமாயிடுவா அப்படின்றார். அப்போ உயர்ந்த நூல்களெல்லாம் படிக்கணும். அப்போ அனைத்து நூல்களுக்கும் ஆதாரமாக வித்தாக இருக்கக்கூடிய வேத வடிவம் இறைவன். அதனால தான் ஆரங்கம் நால் வேதம் ஆனாய் போற்றி அப்படின்னு அடியார்கள் எல்லாம் பாடியிருக்கா. அப்போ ஏற்பட்ட வேத ரூபமாக முருகப்பெருமான் இருக்கார்ன்றது இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் சந்தோமயாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.